உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். ஷாலு, எனக்கு கெட்ட கனவுகள் வந்தது. என்ன ரிஷிக்கு என்னமோ ஆயிடுச்சு. அப்புறம் என்னால கண்ட்ரோலே பண்ண முடியல. இங்க இருந்து ஓடி போயிட்டேன். இங்க இருந்து ஓடி போனியா? ஆமா, ஏன்னா எனக்கு ஆட்டோவே கிடைக்கல. அதனால நான் அப்படியே ரொம்ப தூரம் ஓடியே போயிட்டேன். அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சுதான் ஆட்டோவே எனக்கு கிடைச்சது. என்ன ஹாஸ்பிட்டல் யாராவது பார்த்தாங்களா? இல்ல, நான் யாரையுமே சந்திக்கல. ரிஷியை மட்டும்தான் பார்க்க போனேன். ஐசியூக்கு போய் ரிஷியை பார்த்துட்டு வந்தேன். உனக்கு தெரியுமா ஷாலு, ரிஷியை பார்த்ததுக்கு அப்புறம் தான் மனசுக்கு இப்ப நிம்மதியா இருக்கு. அக்கா உண்மையை சொல்ல, மாமாவை இன்னும் விரும்புறதானே? ஐம் ஓகே, பெட்டரா ஃபீல் பண்றேன். என் ரூமுக்கு வந்துட்டேன்ல, சோ சீக்கிரமா ரெக்கவர் ஆயிடுவேன். ஓகேப்பா, நீ ரெஸ்ட் எடு. ஓகே? எஸ், ரெஸ்ட் வெல் அண்ட் கெட் வெல் சூன். நீங்க எல்லாரும் இங்கே நின்னு என்னைய பார்த்துட்டு இருந்தா அப்புறம் எப்படி ரெஸ்ட் எடுக்கிறது? ஓ சாரிப்பா, வாங்க வாங்க வாங்க, சீக்கிரம் வாங்க. நல்லா தூங்க. மாம், I'm sorry. I'm really sorry. இப்ப ரெஸ்ட் எடு, நம்ம அப்புறமா பேசிக்கலாம். டாட், நீங்க ப்ளீஸ் எனக்காக ஒரு சின்ன வேலை பண்ணுங்க. எனிதிங் ஃபார் யூ. சொல்லு. மாமோட கண்ணீரை தொடச்சு விடுங்களா. She's crying. ஓகே. இதெல்லாம் செய்யணும்னு அவசியமே இல்லைங்க. ஹே ரிஷி, நீ ரொம்ப கியூட்டா இருக்கிற மாதிரி நடிக்காத. எனக்கு உன் மேல ரொம்ப கோவம் இருக்கு தெரியுமா? நான் உன்கிட்ட நிறைய பேச வேண்டி இருக்கு. ஏய் ஆயுஷ், உனக்கு என்னடா சிரிப்பு? என்னோட பிரதர் தானே நீ, எனக்கு ஏதாவது பண்ணலாம்ல? ப்ரோ, எனிதிங் ஃபார் யூ. நான் என்ன பண்ணணும் சொல்லுங்க. மாம் கிட்ட மன்னிப்பு கேளு. அதுக்கு என்ன கேட்டுட்டா போச்சு. முதல்ல காதப்படி, அப்புறம் தோப்பு காரணம் போடு. ஓகே, அவ்வளவுதானே. இதோ இப்ப பண்ணிடுறேன். ஜஸ்ட் ஒரு 100 பண்ணு போதும். என்னது 100? ரிஷி ப்ரோ, என்ன மன்னிப்பு கேட்க சொல்றீங்களா இல்லனா வேற ஏதாவது பழி தீர்த்துக்கிறீங்களா? நான் ஏதாவது நடிக்காதடா, ஒரு 10வது பண்ணு. என்ன நடக்குதுங்க? ஸ்டாப் இட். இல்ல மாமி, இப்ப ரிஷி ப்ரோக்காக மன்னிப்பு கேட்டுதான் ஆகணும். நான் பண்ணுவேன், ஆனா இன்னொரு வேலையை மலிஷ்கா தான் பண்ணணும். என்னது, என்ன வேலை? நீ இவரை தனியா விடு, அதுவே போதும். இல்ல, நான் என்ன சொல்ல வந்தேன்னா, ரிஷி ப்ரோ ரெஸ்ட் எடுக்கணும்னா நீ இங்க இருந்து போகணும். அதுவும் பெரிய வேலை தானே. அந்த வேலையை மலிஷ்கா பாத்துப்பா, அவ போயிடுவா. நான் தோப்பு கரணம் போடுறேன்னு. மாமி லுக் அட் மீ, நான் தோப்பு கரணம் போடுறேன். ஆனா நான் என்ன பண்றதுக்கு முட்டி வலிக்குது மாமா. என்னடா பண்ற? எங்க பாரு, நீலம் சிரிக்கிறா பாரு. என்னங்க இது சின்ன புள்ளத்தனமா? கொஞ்சம் அமைதியா இருங்க. நீங்களும் சின்ன பசங்களோட சேர்ந்து விளையாடுறீங்க. அது இவன் தான். நீதான் எனக்கு எல்லான்னு உனக்கு தெரியாது ரிஷி. என்னோட உலகமே நீதான். கடவுள் எனக்கு கொடுத்திருக்கிற பெரிய கிஃப்ட். உனக்கு ஏதாவது ஆச்சுன்னா தயவு செஞ்சு நான் சொல்றதெல்லாம் கேளு, சரியா? இனிமேலாவது அம்மா பேச்சு கேளு. சாரி. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? பேங்க்ல அந்த ரவுடிங்க எல்லாம் என் கண்ணை மூடிட்டு உன் மனசுல யார் இருக்காங்களோ அவங்களோட பேரை சொல்லுன்னு சொன்னான். எனக்கு யாரோட ஃபேஸ் ஞாபகம் வந்துச்சுன்னு தெரியுமா? உன்கிட்ட சில நொடிகள் தான் இருக்கு. நீ யார அதிகமா விரும்புறியோ அவங்கள மனசுல நினைச்சுக்க. உங்க முகம். என்ன நான் அதிகமா நேசிக்கிறது உங்களை மட்டும்தான். அதுக்கப்புறம் தான் மத்த ஃபேமிலி எல்லாம் ஞாபகம் வந்தாங்க. ஓ, யூ மீன் என்னையும் நீங்க அப்போ நினைச்சுக்கிட்டீங்களா? கடைசியா. கடைசியாவா? அப்ப நான் விரும்புறேன். ரிஷி, நீ நல்லா இருக்கியா? ரிஷி, என்னாச்சு? தண்ணி கொண்டு வா. நீ நல்லா இருக்கல்ல? சீக்கிரம் வா. இப்போ ஓகேவா? பெட்டரா? Thank you. நாம இப்ப இவனை ரெஸ்ட் எடுக்க விடலாம். இவன் நிறைய பேசிட்டான். இப்போ நீ படுத்து நல்லா தூங்கு. ஓகே. நீ தாண்டா என் உயிரே. கொஞ்சம் ஜாக்கிரதையா இரு. போலாம் வாங்க. போலாம். Please take care of you. I'll see you soon. I love you.
என்னாச்சு? உன் அம்மா மேலதான் நீ அதிக அன்பு வச்சிருக்கிய. கண்ணு முன்னதும் உன் அம்மா தான் வரால. பார்த்துக்கிறேன்டா உன்னை. உங்ககிட்ட பாட்டி எப்பயாவது சொல்லிருக்காங்களா நீங்க கோவப்படும் போது பார்க்க ரொம்ப கியூட்டா இருப்பீங்களா? இல்ல, ஆனா நீ சொல்லும் போது நல்லா இருக்கு. நல்லா ரெஸ்ட் எடு. பாய். பாய். எக்ஸ்கியூஸ் மீ, என்ன அப்பாவும் பையனும் இங்க நின்னு ஸ்கோர் பண்ணிட்டு இருக்கீங்க? இவர் என்ன நினைச்சு பார்த்தாரா? அதுவும் எப்போ? கடைசியா எனக்கு ஜெலஸ் ஆகும். உன்னை பத்தி நினைச்சதுதான் பிரச்சனையா போச்சு. என்னது? முதல்ல இவனோட மூளையை செக் பண்ணும். மாமா மாமா வாயிலே போட்டேன். பாய் டாக்கண்ணா. லவ் யூ ப்ரோ. Bye. Love you. யார் அவன்? அதோட எதுக்கு அவன் இவங்கள பாத்துக்கிட்டு இருந்தான்? இதுதான் சரியான நீ நேரம். எதை பத்தி சொல்லிட்டு இருக்க? இன்னும் சொல்றதுக்கு என்ன இருக்கு? இட்ஸ் சிம்பிள். இந்த வீட்ல அம்மா தான் எல்லாத்தையும் எப்பவும் டிசைட் பண்ணுவாங்க. அம்மா தான் ரிஷி அண்ணா கிட்ட லக்ஷ்மியை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி கேட்டாங்க. ரிஷி அண்ணா பண்ணிக்கிட்டான். ஆனா அவருக்கு அது பிடிக்கல. ஆனா இப்ப அம்மாவே மலிஷ்கா கூட கல்யாணம் நடக்கணும்னு விருப்பப்படுறாங்க. ரிஷி இஸ் இம்ப்ரெஸ்ட் பை ஹர், ரைட்? அதை விட முக்கியமான விஷயம், இப்ப நீலமணி வந்து லக்ஷ்மிய பயங்கரமா வெறுத்துட்டு இருக்காங்க. இதுதான் சரியான நேரம். லக்ஷ்மி தன்னோட தவற மறந்து வீட்டுக்கு வரதுக்குள்ள நாம ஏதாவது செஞ்சாகணும். முதல்ல மாம் சீக்கிரமா இவங்களுக்கு கல்யாணத்தை பண்ணி வைக்கணும். எக்ஸாக்ட்லி. என்னால லக்ஷ்மிய சகிச்சுக்க முடியாது. நான் அவளை வெறுக்கிறேன். விடுங்க அத்தை. இப்போ ரிஷி மலிஷ்காவை தானே லவ் பண்றான். அதுவும் சொல்லணும்னா ரொம்ப அளவுக்கு அதிகமா லவ் பண்றான். ரிஷி என்ன லவ் பண்ணல. அதுவும் அதிகப்படியான லவ் இல்லவே இல்ல. ஓ காட். மலிஷ்கா, இப்ப என்ன ஆச்சு? மறுபடியும் ஆரம்பிச்சிட்டியா? நீங்க கேக்கல. இப்ப ரிஷியே அவன் வாயால சொன்னான். பேங்க்ல ரிஷி நெத்தில கன்ன வச்சு உன்னை சுட போறேன், நீ யார அதிகமா விரும்புறியோ அவங்கள நினைச்சுக்கோன்னு அவங்க சொன்னாங்க. அவன் யார நினைச்சான்னு தெரியுமா? யார? என்ன இல்ல, நீலம் ஆண்டிய. மலிஷ்கா, உனக்கு என்னதான் ஆயிருக்கு? ஏய், நீலம் ரிஷியோட அம்மா. எல்லாரோட வாழ்க்கையிலயும் அம்மா தான் முக்கியமா இருப்பாங்க. ரிஷி கண்ணு முன்னாடி அம்மா வந்தது நல்ல விஷயம் தானே. அந்த லக்ஷ்மி வரலையே. உனக்கு என்ன பிரச்சனைன்னு எனக்கு புரியவே இல்ல. பேரண்ட்ஸ் தான் முதல்ல வருவாங்க. அவங்களுக்கு போட்டியா யாரும் வர முடியாது. அதை நீ நல்லா புரிஞ்சுக்கோ. நீலம் தவிர அவன் வாழ்க்கையில வேற யாரும் கிடையாதுன்னு தெரிஞ்சுக்கோ. யார் ஒருத்தன் அம்மா மேல பாசத்தை வச்சிருக்கானோ, மதிக்கிறானோ, அவனால தான் எல்லாரையும் மதிக்க முடியும். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.